தமிழக நாட்டார் தெய்வ மரபில் மிக முக்கியமான இடம் பெறும் காவல் தெய்வங்களில் முதன்மையானவர் ஐயனார். ஐயனார் என்பது ஒரு தனி தெய்வ வழிபாடு மட்டுமல்ல, அது தமிழர் கிராம சமூக அமைப்பின் ஒரு பகுதியாக இருந்த ஒரு காவல் அமைப்பு, நம்பிக்கை முறை, சமூக ஒழுங்கு மரபு என்று கூறலாம். தமிழகத்தின் பெரும்பாலான கிராமங்களில், குறிப்பாக மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம் பகுதிகளில் ஐயனார் வழிபாடு மிகவும் ஆழமாக காணப்படுகிறது. ஐயனார் பொதுவாக கிராமத்தின் மையத்தில் இருப்பதில்லை. அவர் பெரும்பாலும் கிராம எல்லையில், காட்டுப்பகுதி அருகில், கண்மாய், ஏரி, ஓடை அருகில், பெரிய வேப்பமரம் அல்லது ஆலமரம் அருகில் இருப்பவர். இது சாதாரண இடத்தேர்வு அல்ல, இதற்கு ஆழமான சமூக அர்த்தம் உள்ளது. ஐயனார் என்பது கிராமத்தின் எல்லையை காக்கும் சக்தி என்ற கருத்தோடு இணைந்தவர். ஐயனார் என்ற பெயரின் பொருள். ஐயன் என்பது தமிழில் பெரியவர், தலைவர், மதிப்பிற்குரியவர், பாதுகாவலர் என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. ஆர் என்பது மரியாதை விகுதி. அதனால் ஐயனார் மரியாதைக்குரிய காவல் தலைவர் என்று பொருள் கொள்ளலாம். அடுத்து ஐயனாரின் தோற்றம் மற்றும் வரலாற்று பின்னணி பார்க்கலாம். ஐயனார் வழிபாட்டின் சரியான தொடக்க காலத்தை துல்லியமாக சொல்ல முடியாவிட்டாலும், பல ஆய்வாளர்கள் இது சங்க காலத்திற்கு முன்பே இருந்து நாட்டார் வழிபாட்டு மரபு என்று கருதுகின்றனர். சங்க இலக்கியங்களில் நேரடியாக ஐயனார் என்ற பெயர் அதிகமாக இல்லாவிட்டாலும், காவல் தெய்வம், எல்லை தெய்வம், வீரர் வழிபாடு போன்ற கருத்துக்கள் காணப்படுகின்றன. இது பின்னர் கிராம வாழ்க்கையில் தனித்த தெய்வ வடிவமாக வளர்ந்திருக்கலாம். சில ஆய்வாளர்கள் ஐயனார் வழிபாட்டை வீரர் வழிபாடு, முன்னோர் வழிபாடு, காட்டு அல்லது எல்லை பாதுகாப்பு மரபு, இந்த மூன்றின் கலவையாக காண்கிறார்கள். பின்னாளில் இந்து ஆக மரபுகள் பரவிய போது ஐயனார் பல இடங்களில் சாஸ்தாவுடன் இணைக்கப்பட்டார். சாஸ்தா என்றால் இந்து தெய்வம். கருவறை, கோபுரங்கள் மற்றும் கோவில் மண்டபங்களை வைத்து கோவில் கட்டுதல் ஆக மரபுகள் ஆகும். ஐயனார் சிலைகளில் பொதுவாக காணப்படும் அம்சங்கள் பெரிய கண்கள், முறுக்கு மீசை, கடுமையான பார்வை. இது பயமுறுத்த அல்ல, காவல் உணர்வை வெளிப்படுத்த. உட்காரும் முறை சில இடங்களில் சிம்மாசனத்தில் அமர்ந்தபடி, சில இடங்களில் குதிரை மீது சவாரி, சில இடங்களில் நிற்கும் வீர வடிவம். அவரிடம் காணப்படும் ஆயுதங்கள் வாள், கத்தி, வேல், கோல். இவை நீதியின் அடையாளமாக கருதப்படுகின்றன. பல ஐயனார் கோவில்களில் அவருடன் சேர்ந்து காணப்படும் துணை தெய்வங்கள் கருப்பசாமி, முனீஸ்வரன், வீரபத்திரர், பேச்சியம்மன், சுடலைமாடன். இது ஐயனார் ஒரு தனி தெய்வம் மட்டுமல்ல, ஒரு காவல் தெய்வ கூட்டமைப்பு என்பதை காட்டுகிறது. பழைய கிராம வாழ்க்கையில் ஐயனார் வழிபாடு பல சமூக பண்புகளை உருவாக்கியது. முதலில் கிராம ஒற்றுமை. அனைத்து குடும்பங்களுக்கும் சேர்ந்து திருவிழா நடத்தினர். இரண்டாவது நீதிமுறை. சில கிராமங்களில் சத்தியம் செய்யும் இடமாக இருந்தது. மூன்றாவது எல்லை பாதுகாப்பு. வெளி ஆபத்துகளிலிருந்து கிராமத்தை காப்பவர் என்ற நம்பிக்கை. நான்காவது இயற்கை பாதுகாப்பு. ஐயனார் கோவில்கள் அருகில் உள்ள காடு வெட்டப்படாமல் பாதுகாக்கப்பட்டது. இன்றைய மொழியில் பார்த்தால் இது ஒரு கம்யூனிட்டி இக்காலஜி மாடல் போலவே உள்ளது. அடுத்து ஐயனார் வழிபாட்டின் பிராந்திய வேறுபாடுகளை பார்க்கலாம். மதுரை, சிவகங்கை பகுதியில் வீர வடிவம் அதிகம், கருப்பசாமி இணைப்பு அதிகம். புதுக்கோட்டை பகுதியில் மிகப்பெரிய மண்குதிரைகளை பார்க்கலாம். தஞ்சாவூர் மற்றும் காவிரி டெல்டா பகுதியில் விவசாய பாதுகாப்பு தொடர்பு. மேற்கு தமிழகத்தில் சாஸ்தா தொடர்பு அதிகமாக உள்ளது. ஐயனார் வரலாற்று மனிதரா என்றால் இதற்கு நேரடி ஆம் அல்லது இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் பல ஆய்வாளர்கள் கூறும் கருத்து, ஐயனார் முதலில் ஒரு உண்மையான கிராம தலைவர், எல்லை காவலர், வீரர், குலத்தலைவர் போன்ற சமூக பாத்திரமாக இருந்திருக்கலாம். பழைய தமிழ் சமூகத்தில் கிராமத்தை காக்கும் தலைவர்கள் இருந்தனர். மாடு, பயிர், நீர்நிலைகள், பெண்கள், குழந்தைகள் இவற்றை காப்பது முக்கிய பொறுப்பு. கொள்ளையர்கள், காட்டு மிருகங்கள், வெளிநாட்டு தாக்குதல்கள் இருந்தன. இந்த சூழலில் உயிர்த்தியாகம் செய்த வீரர்கள் சமூக நினைவில் நிலைத்திருக்கலாம். பின்னர் மனிதன், வீரர், முன்னோர், காவல் சக்தி, தெய்வம் என்ற பரிணாமம் நடந்திருக்கலாம். அதனால் சில ஆய்வாளர்கள் ஐயனார் ஒரே மனிதர் அல்ல, பல தலைமுறைகளில் வாழ்ந்த பல காவல் வீரர்களின் கூட்டு சின்னமாக மாறிய தெய்வம் என்று கூறுகிறார்கள். ஐயனார் வீரர் வழிபாட்டிலிருந்து வந்தவரா என்றால் இதற்கான சாத்தியம் மிகவும் அதிகம். தமிழர் மரபில் நடுக்கல் மிகவும் முக்கியமானது. நடுக்கல் என்றால் போரில் உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு கல் நட்டு வணங்குதல். சங்க காலத்திலிருந்தே இந்த மரபு இருந்தது. ஒரு வீரன் கிராமத்தை காத்து இறந்தால், கொள்ளையர்களை எதிர்த்து இறந்தால், மாடுகளை காப்பாற்றி இறந்தால்
அவருக்கு நடுக்கல் வைப்பார்கள். சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த வீரர் நினைவு நடுக்கல், காவலாவி, தெய்வம் என்று வளர்ந்திருக்கலாம். பழைய தமிழ் குடும்பங்களில் முன்னோர் நினைவு மிக முக்கியமானது. நம்ம தாத்தா இந்த ஊரை காத்தவர், நம்ம குலத்துக்கு உயிர் கொடுத்தவர், இப்படிப்பட்ட நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக வாய்மொழியாக சென்றிருக்கலாம். அந்த முன்னோர் முதலில் நினைவாக இருந்தார், பின்னர் அவருக்கு படையல் வைத்தார்கள், பிறகு வேண்டுதல் வைத்தார்கள், பிறகு அருள் தரும் சக்தி என்று நம்பினர். இதுவே முன்னோர் வழிபாடு தெய்வ வழிபாடாக மாறும் நடை. இதனால் சில இடங்களில் ஐயனார் நம்ம ஊர் பெரியவர், நம்ம குலத்தை காப்பவர் என்று அழைக்கப்படுகிறார். ஐயனார் ஏன் எல்லை பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறார் என்றால், பழைய காலத்தில் ஆபத்துகள் எல்லையில்தான் வந்தன. எல்லை என்றால் காட்டு மிருகங்கள் வாழும் இடம், கொள்ளையர்கள் வருமிடம், எதிரி ஊர் மக்கள் வருமிடம், நோய் பரவும் வெளிப்பகுதி, தெரியாத சக்திகள் இருப்பதாக நம்பிய பகுதி. அதனால் எல்லையை பாதுகாக்க ஒரு காவல் சக்தி தேவைப்பட்டது. ஐயனார் அந்த மனநிலையின் தெய்வ வடிவம். அதாவது, எங்கள் ஊர் இங்கிருந்து தொடங்குகிறது, இங்கிருந்து எங்களை யாரும் தாண்ட முடியாது என்ற சமூக அறிவிப்பு. அதனால் ஐயனார் எல்லையில் இருக்கிறார். ஐயனாரின் குதிரைக்கு மட்டும் இவ்வளவு முக்கியம் ஏன்? இது மிகவும் ஆழமான சின்னவியல். குதிரை பழைய சமூகத்தில் வேகத்தின் அடையாளம். குதிரையை குறிக்கும் விஷயங்கள்: 1. வேகமான காவல். கிராம மக்களின் நம்பிக்கை ஐயனார் இரவில் குதிரையில் சுற்றி வருகிறார். இதன் பொருள் அவர் எப்போதும் விழிப்புடன் இருக்கிறார். 2. அரசியல் அதிகாரம். பழைய காலத்தில் குதிரை வைத்திருப்பது அதிகாரத்தின் அடையாளம். மன்னர்கள், வீரர்கள், தளபதிகள் அவர்கள் குதிரை பயன்படுத்தினர். அதனால் ஐயனார் ஒரு சாதாரண ஆவியல்ல, அரசன் போல காவல் செய்யும் சக்தி. 3. மண்குதிரை நேர்த்திக்கடன். மக்கள் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு மண்குதிரை சமர்ப்பிப்பார்கள். இதன் பொருள், எங்களை காப்பதற்காக உங்கள் பயண வாகனத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். 4. சமூக பொருளாதாரம். மண்குதிரை வழிபாடு குயவர் சமூகத்தோடும் இணைந்தது. அதனால் ஐயனார் வழிபாடு வெறும் மதம் அல்ல, அது கலை, தொழில், பொருளாதாரம், கிராம ஒற்றுமை இவற்றையும் இணைக்கிறது. அடுத்து ஐயனார் கோவில்களில் மறைந்துள்ள சின்னங்களை பார்ப்போம். 1. மரம், உயிரும் காவலும் சேர்ந்த சின்னம். ஐயனார் கோவில்களில் பொதுவாக காணப்படும் மரங்கள் வேப்பமரம், ஆலமரம், அரச மரம், புளிய மரம். இவை வெறும் நிழல் தரும் மரங்கள் அல்ல. பழைய தமிழ் சமூகத்தில் மரம் என்பது உயிரின் அடையாளம், நிலைத்தன்மையின் அடையாளம், தலைமுறை தொடர்ச்சியின் அடையாளம். ஒரு கிராமம் அழிந்தாலும் ஒரு மரம் 100 ஆண்டுகள் நிற்கும். அதனால் மரம் நினைவின் காவலராக மாறியது. வேப்பமரம் மருத்துவ குணம் கொண்டது. பழைய காலத்தில் மக்கள் நம்பிக்கை தீய சக்திகளை அகற்றும், நோய்களை தடுக்கிறது, காற்றை சுத்தப்படுத்துகிறது. அதனால் காவல் தெய்வங்களுக்கு வேப்பமரம் அருகில் இடம் கொடுத்தனர். இதில் ஆன்மீகமும் இயற்கை அறிவும் இரண்டும் இருக்கிறது. ஆலமரம் மிக நீண்ட ஆயுள் கொண்டது. இதன் வேர்கள் தொடர்ந்து பரவுகின்றன. இதனால் இது குலம் பரவுவது, தலைமுறை தொடர்வது என்ற சின்னமாக பார்க்கப்படுகிறது. ஐயனார் குலங்களின் காவலர் என்பதால் இது பொருந்துகிறது. அரச மரம் கிராமத்தின் மைய நினைவாக, மக்கள் கூடும் இடமாக, தீர்ப்புகள் சொல்லப்படும் இடமாக, சத்தியம் செய்யப்படும் இடமாக இருந்தது. அதனால் அரச மரம் அருகில் ஐயனார் இருப்பது இந்த காவல் தலைமுறைகள் கடந்து தொடரும் என்ற அடையாளமாக பார்க்கப்படுகிறது. புளிய மரம் மிக நீண்ட காலம் வாழும், வலுவான வேர் கொண்டது, இருளான நிழல் தரும், எல்லை பகுதிகளில் அதிகம் வளரும். அதனால் பல கிராமங்களில் இது எல்லையை குறிக்கும் மரமாக பயன்படுத்தப்பட்டது. 2. மண், மனிதன் பிறந்த இடத்தின் நினைவு. ஐயனார் கோவில்களின் மிக முக்கியமான அம்சம். சில இடங்களில் கோவில் கட்டிடம் கூட சிறியது, ஆனால் மண் மிகவும் முக்கியம். தமிழர் பார்வையில் மண் என்பது பிறப்பு, வாழ்வு, விவசாயம், மரணம், மீண்டும் வாழ்க்கை, இந்த 5இன் அடையாளம். மண்ணில் பிறந்தவன் மண்ணிலே சேர்வான். இந்த சுழற்சியை ஐயனார் வழிபாடு நினைவூட்டுகிறது. மண் சிலைகள் ஏன் என்றால், மண் என்பது உடைந்து போகும், மீண்டும் உருவாக்கப்படும். இதன் மூலம் ஒரு ஆழமான கருத்து: காவல் என்பது நிலையானது, வடிவம் மட்டும் மாறுகிறது. மனிதன் போகலாம், தலைமுறை மாறலாம், ஆனால் குலக்காவல் தொடர்கிறது. ஏன் சில ஐயனார் கோவில்களில் பெண் தெய்வங்கள் மையத்தில் இல்லை என்ற கேள்வி எழுகிறது. முதலில் ஒரு முக்கிய விஷயம், இது பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை என்பதல்ல, இது தெய்வத்தின் சமூக பங்கு வேறுபாடு. ஐயனார் உருவான ஆரம்ப நிலை காவல் தெய்வ மரபு. அவரின் முக்கிய வேலை கிராம எல்லை பாதுகாப்பு, இரவு காவல், நீதி காப்பு, வெளி ஆபத்துக்களை தடுக்குதல். பழைய சமூக மனநிலையில் இவை வீரன் அல்லது காவலர் என்ற ஆண் உருவத்துடன் இணைக்கப்பட்டன. அதனால் ஆரம்ப ஐயனார் வழிபாட்டில் காவல் என்றால் ஆண் வீரர் வடிவம் என்ற சின்னவியல் அதிகமாக இருந்திருக்கலாம்.
காலப்போக்கில் கிராம வாழ்க்கை வெறும் பாதுகாப்பை தாண்டி மகப்பேறு, குழந்தை பாதுகாப்பு, குடும்ப வளம், நோய் தீர்வு, மழை வேண்டுதல் போன்ற தேவைகள் அதிகரித்தன. அப்போது பெண் தெய்வ மரபுகள் இணைந்தன. அதனால் பல ஐயனார் கோவில்களில் பூர்ணை, புஷ்கலை என்ற மனைவி வடிவங்கள் காணப்படுகின்றன. சில இடங்களில் பேச்சியம்மன், மாரியம்மன், அங்காளம்மன் போன்ற சக்தி தெய்வங்களும் இணைக்கப்படுகின்றன. இதன் பொருள் காவல் மட்டும் போதாது, வாழ்க்கையும் தொடர வேண்டும். பூர்ணை, புஷ்கலை உண்மையில் ஆரம்ப மரபா என்றால் பல நாட்டுப்புற ஆய்வாளர்கள் கூறுவது ஐயனாரின் ஆரம்ப கிராம வழிபாட்டில் பூர்ணை, புஷ்கலை இருந்ததற்கான தெளிவான ஆதாரம் குறைவு. பின்னர் சாஸ்தா வழிபாடு, ஆகம மரபுகள், கோவில் அமைப்புகள் வளர்ந்தபோது இந்த இரு பெண் தெய்வ வடிவங்கள் இணைக்கப்பட்டிருக்கலாம். சில கிராமங்களில் பெண் தெய்வம் தனி சன்னதியில் இருக்கும். இதற்கான சாத்திய காரணங்கள்: முதல் காரணம் பழைய மரபுகள் இணைப்பு. முன்னர் இருந்த அம்மன் கோவிலும் ஐயனார் கோவிலும் பின்னர் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கலாம். இரண்டாவது காரணம் வழிபாடு பங்கு வேறுபாடு. ஐயனார் என்றால் காவல், அம்மன் என்றால் குடும்ப வளம். மூன்றாவது காரணம் சமூக அதிகார அமைப்பு. பழைய சமூகத்தின் பாலின பங்கு தெய்வ வடிவங்களிலும் பிரதிபலித்திருக்கலாம். அடுத்து ஐயனார் வழிபாட்டு நடைமுறையை காணலாம். ஐயனார் கோவிலில் யார் பூஜை செய்கிறார்கள்? தமிழக நாட்டார் தெய்வ வழிபாட்டில் ஐயனார் கோவில்களின் மிக பெரிய தனிச்சிறப்பு இங்கு வழிபாடு ஆரம்பத்தில் ஆகம கோவில் முறையில் அமைக்கப்படவில்லை. அதாவது எல்லா இடங்களிலும் நிரந்தர அர்ச்சகர் முறை இருந்தது என்று சொல்ல முடியாது. பழைய கிராமங்களில் பூஜை செய்தவர்கள் பொதுவாக ஊர் மூப்பர்கள், மரபு பூசாரி குடும்பங்கள், குல வழிபாட்டு பொறுப்பில் இருந்த குடும்பத்தினர், சில இடங்களில் நாட்டாமை மரபினர். இங்கு பூசாரி என்பது வெறும் பூஜை செய்பவர் மட்டுமல்ல, அவர் கிராம மரபை நினைவில் வைத்திருப்பவர், எந்த குடும்பம் எந்த நேர்த்தி வைத்தது என்று தெரிந்திருப்பவர், திருவிழா நடைமுறையை வழிநடத்துபவர், சில சமயம் கிராம தீர்ப்புகளிலும் கருத்து சொல்பவர். அதனால் ஐயனார் கோவில் பூசாரி ஒரு மத பாத்திரம் மட்டுமல்ல, சமூக நினைவகத்தின் காவலர். ஐயனார் வழிபாடு தினசரி கட்டாய பூஜையாக ஆரம்பிக்கவில்லை. இது வாழ்க்கையின் முக்கிய தருணங்களோடு இணைந்த வழிபாடு. பொதுவாக பூஜை நடைபெறும் தருணங்கள் யாதெனில் வருடாந்திர குல பூஜை. பல குடும்பங்கள் வருடத்திற்கு ஒரு முறை தங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்கிறார்கள். அது வெறும் வழிபாடு அல்ல, அது முன்னோர் நினைவு நாள், குடும்ப ஒன்று கூடுதல், குலமரபு உறுதி என்ற சமூக நிகழ்வு. குடும்ப வாழ்க்கையின் முக்கிய தருணங்களில் பூஜை செய்யப்படும். திருமணத்திற்கு முன், முதல் குழந்தை பிறந்த பிறகு, புதிய வீடு கட்டும் முன், புதிய தொழில் தொடங்கும் முன், நீண்ட பயணம் அல்லது வெளிநாடு செல்லும் முன். இதன் பின்னணி குலத்தை காக்கும் தெய்வத்தின் அனுமதி மற்றும் அருள் முதலில் வேண்டும். பிரச்சனை நேரங்களில், அதாவது குடும்பத்தில் நோய், தொழில் தடைகள், திருமண தாமதம், குழந்தை பாக்கியம் தாமதம், மன அழுத்தம் போன்ற சூழ்நிலைகளில் வேண்டுதல் வைப்பார்கள். இதன் மூலம் ஐயனார் வெறும் ஊர் காவலராக அல்ல, குடும்ப காவலராகவும் பார்க்கப்படுகிறார். சில கிராமங்களில் மாலை அல்லது இரவு பூஜை முக்கியம். ஏனெனில் மக்கள் நம்பிக்கை இரவில்தான் காவல் தெய்வத்தின் சக்தி செயல்படும். இதில் ஒரு மனவியல் உணர்வும் உள்ளது. நாம் உறங்கும்போது கூட காவலன் விழித்திருக்கிறார். ஐயனார் வழிபாட்டில் படையல் மிக முக்கியம். பொதுவாக பொங்கல், தேங்காய், பழங்கள், அரிசி, வெல்லம் சமர்ப்பிக்கப்படுகின்றன. இதன் அர்த்தம் எங்கள் வாழ்க்கையை காத்ததற்காக நன்றி. சில பழைய கிராம வழிபாடுகளில் வழிமரபுகள் இருந்தன. இதன் பின்னணி பழைய மனித சமூகம் பாதுகாப்பு மற்றும் உயர் சக்தியை ஒன்றாக கண்டது. இன்று பல இடங்களில் இது மாறி பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சை போன்ற குறியீட்டு வழிபாடுகளாக மாறியுள்ளது. வேண்டுதல் நிறைவேறிய பிறகு மக்கள் மண்குதிரை சமர்ப்பிப்பார்கள். ஐயனார் திருவிழா என்பது குடும்பங்கள் மீண்டும் சந்திக்கும் நாள், வெளியூரில் உள்ளவர்கள் ஊருக்கு திரும்பும் நாள், உறவுகள் புதுப்படும் நாள், குல வரலாறு பேசப்படும் நாள். இதனால் இது வெறும் மத விழா அல்ல, இது சமூக மறுமலர்ச்சி. ஆக ஐயனார் ஒரு சாதாரண கிராம தெய்வம் அல்ல, அவர் தமிழர் சமூக நினைவில் வாழும் ஒரு காவல் சின்னம். நன்றி.